தாய் பிடிக்க தந்தை அறிய அந்த குழந்தையை அக்கு வேற ஆணி வேறாக அறுத்து கொத்தி கரியாக்கி சமைத்து நீங்க சொன்ன மாதிரி பக்குவமா செஞ்சாச்சு. சாமி பாக்குறார், இப்படி ஒரு தொண்டனா இந்த உலகத்துல உன்ன மாதிரி வேற யாரா இருப்பா? சிறு தொண்டா, உலகமே புகழக்கூடிய தான் உனக்கு தரப்போறேன்னு சுவாமி முடிவு பண்ணாராம். அப்படியே ஜலங்கை ஒலிக்க நடந்து வந்தாராம். ஜம் தக்கு ஜுன் தக்கு ஜன்னு தக்கு ஜுன்னு தத்திங் தக்கு ஜுன்னு த தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்ல சிறு தொண்டா, நீயும் சாப்பிட என் கூட. இப்ப சிறு தொண்டர் பார்த்தார், எங்க தான் சாப்பிட்டாதான் சாமி சாப்பிடுவாரோன்னு சாப்பாடுல கை வைக்க போனார் பாருங்க. கையை பிடித்தான் வந்த சிவன். இன்னொரு கேள்வி இருக்கு, கடைசி கேள்வி, அதை சொல்லிட்டு அப்ப நான் சாப்பிடுறேன். உனக்கு கல்யாணம் ஆச்சே, புள்ள இருக்கா? உன் பிள்ளைய வர சொல்லுது, அவனும் சேர்ந்து சாப்பிட்டுமே. பிள்ளைய போய் நீயும் உன் மனைவியும் போய் கூப்பிடுங்க. போ, செத்து போன பையன் திரும்பி வருவானா? சிறு தொண்டால் அழைக்கிறார், சீராளா சீராளா. இவரு சீராளா சீராளான்னு கூப்பிட கூப்பிட இலையில இருக்கிற ஒவ்வொரு மாமிசமாக மறைந்தது. தலை மறைந்தது, தால் கறி மறைந்தது, இலை மறைந்தது, வந்திருக்கிற காபாலியும் மறைந்தான். குழந்தை 5 வயசு குழந்தை முழு குழந்தையாக ஓடி வந்தது. அப்பா அப்படின்னு வந்தது. அந்த பிள்ளைய அப்படியே தூக்கிக்கிட்டு உள்ள வந்தார் பாருங்க. வந்த இடத்துல காபாலியனை காணோம், இலையை காணோம். வீதிக்கு வந்து பார்த்தா அப்படியே வானத்துல கோபுரம் பக்கத்துல வெள்ளவெளேன்னு விட மேல திடாமுடியோட சூடாயுதம் ஏற்றி அம்மையும் அப்பனுமாக பெருமான் காட்சி கொடுத்தார். திருத்தொண்டா, குலத்துக்கு ஒரு மகனை எனக்காக சோறு போட்டியே, உன்னை போல சிவனடியார் யாராவது உண்டா? என் மகனே வா என்று சொல்லி கைலாயநாதன் சிறு தொண்டரையும் வெண்காட்டு நங்கையும் கட்டி அணைத்து சீராள தேவநாயனாரை தன் மடியிலே அமர வைத்து கைலாயத்துல கொண்டு போய் வச்சானா. யார்? யார்? செங்காட்டங்குடி பெருமான்.